வணக்கம். கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாகவே முஸ்தபா நானும் அடிக்கடி பேசிக்கொள்கிற விஷயம் இடதுசாரி கவிதை மரபுக்கு இன்றைக்கு என்ன தேவை இருக்கிறது, இதுவெல்லாம் கவிதை அல்ல என்று தொடர்ந்து வேறு வேறு தளங்களில் வேறு வேறு வடிவங்களில் வேறு வேறு ஆட்கள் வேறு வேறு முகங்களோடு எழுப்புகிற கேள்விகளுக்கு நாம் எந்த விதத்தில் எதிர்வினையாற்றப் போகிறோம் அப்படிங்கிற குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வாய்ப்புள்ள எல்லா இடங்களிலும் இடதுசாரி கவிதைக்கு ஏன் இன்றைக்கு தேவை இருக்கிறது, உண்மையில் இடதுசாரி கவிதையின் முகம் எப்படிப்பட்டதாக மாறி இருக்கிறது என்பதெல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த உரையாடலில் ஒரு தொடர் உரையாடலாகவே இதை நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நூலகத்தில் பணிபுரியும் ஒரு நண்பர் எனக்கு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் என்னோட ஒரு கவிதை புத்தகத்தை கொடுக்குறேன். 2 நாள் கழித்து சந்திச்சுட்டு என்னோட கவிதை புத்தகத்தை கொடுக்குறேன். அவர் கையில் வாங்கிட்டு இப்படி பார்க்குறாரு. ஒரு 300 கிராம் இருக்குமா அப்படிங்கிறாரு. எனக்கு அது புதுசாக இருக்குது. 300 கிராமா, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு. 300 கிராம் போட்டிருக்கப்பா, இதெல்லாம் கவிதையாப்பா அப்படின்ட்டு நூலகத்துக்குள்ளே போய் ஒரு புத்தகத்தை கொண்டு வராரு. பார்த்தியா, 2.5 கிலோ, இதுதான் புத்தகம், இதுதான் கவிதை அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு சந்தேகமாகுது. இல்லைல்ல, நீ சொல்கிற எனக்கு புரியலை அப்படிங்கிறேன். நிறைய எழுதணுப்பா, ஒரு புத்தகத்தை குறிச்சா புத்தகம் நிறையா எழுத்துக்கள் நிரம்பி வழியணும் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட என்னோட நகைச்சுவை மறைச்சிக்கிட்டு அவர்கிட்ட ரொம்ப சீரியஸாக கேட்குற மாதிரி கேட்குறேன். அப்போ இந்த சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வாங்கினா எவ்வளோ கிலோ எழுதணும் அப்படின்னு. அது 300 கிலோ வரைக்கும் எழுதணும்ப்பா, நிறுத்து பார்த்தா 300 கிலோ இருக்கணும், அப்படின்னா தான் அந்த விருதெல்லாம் தருவாங்க அப்படி சொல்லி அவர் என்னோட கேள்வியை புரிஞ்சுக்கிடாமல் ரொம்ப சீரியஸாகவே பதில் சொல்கிறாரு. அப்படின்னா நிறையா எழுதி குளிக்கணும், மழை போல எழுதி குமிக்கணும், அப்படின்னா தான் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு குரல் அதுலேருந்து வெளிப்படுது. காசி ஆனந்தனோட ஒரு கவிதை ஒன்று உண்டு. போர்க்களத்தில் நிற்கிறேன் நான், என் வாளின் நுனியில் அழகு தேடுகிறாய் நீ. வாளிற்கு கூர்மைதான் தேவை, அழகு முக்கியமல்ல அப்படி இல்லை. அவரோட ஒரு கவிதை உண்டு. என்னுடைய ஒரு கவிதை ஒன்று உண்டு. உன்னைத்தான் எழுதியிருக்கிறோம் என்றார்கள் அந்த கவிதையில் என் கண்ணீர் இல்லை, என் காதல் இல்லை, என் கோபம் இல்லை, என் குருதி இல்லை, எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு என்னை நானே எழுதி கொண்டேன். இப்போது அவர்கள் சொல்கிறார்கள் இது கவிதையே இல்லை. அப்போ காலங்காலமாக இதைத்தான் அவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. அதை மறுதளித்து விட்டு ஒரு புதிய குரலோடு புதிய வெளிச்சத்தில் நாம் ஒன்றை எழுதும் போது இது கவிதை இல்லை அப்படிங்கிற ஒரு கோஷத்தோட முன்வந்து நிற்கிறாங்க. அதற்கு எதிராக நாம் தொடர்ந்து களமாட வேண்டியிருக்கிறது. அப்படி களமாடிய தோழர்களில் முக்கியமானவர் கவிஞர் மீரா. அவரோட 2 கவிதைகள் முதல்ல வாசிக்கிறேன். இன்றைய காலகட்டத்தோடு அந்த கவிதை பொருந்தி வருவது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. பெரிய நாட்டின் பிரதமர் பொறுப்புடன் மந்திரிமார்கள் மத்தியில் சொன்னார். மீராவோட கவிதை. விருந்தை குறைப்பீர், வெளிநாட்டுக்கு பறந்து போகும் பழக்கம் குறைப்பீர். பெரிய நாட்டின் பிரதமர் சொல்றாரு அன்னைக்கே. தொலைபேசியில் சலசலவென்று பேசி தொலைப்பதை பெரிதும் குறைப்பீர். குழு காரில் கூட்டங்களுக்கு செல்வதை குறைப்பீர். செலவை குறைப்பீர், நடந்தே செல்வீர். எங்கோ இருந்து எதிரொலி கேட்டது. பிரியம் மிகுந்த பிரதமரே, உமது மந்திரி சபையின் எண்ணிக்கையை நீர் கொஞ்சம் குறைப்பீர் முதலில். இன்னைக்கும் இந்த காலகட்டத்துக்கு இந்த கவிதை பொருந்தி வருது. இன்னும் இந்த கவிதை தேசியத்தோட பொருந்துக்கிறதுனா அடுத்த கவிதை இன்னைக்கு நம்ம மாநில நிலைமையோட நிச்சயமா பொருந்தி வருது. மீரா சொல்றாரு, எனக்கு தெரிந்த வரைக்கும் லட்சக்கணக்கில் இங்கே உனக்குத்தான் மாபெரும் கூட்டம். எனக்கு தெரிந்த வரையில் லட்சக்கணக்கில் இங்கே உனக்குத்தான் மாபெரும் கூட்டம் கூடி வருகிறது. கூட்டம் திரண்டு வருவதை தெரிந்து கொண்டு தேர்தல் வருவதை புரிந்து கொண்டும் இப்படி சிலையாய் நிற்கிறாய் நீ. இப்படி சிலையாய் நிற்கிறாய் ஏன் ஏன் ஏன்? இப்போது கூட காலம் வீணாய் போய்விடவில்லை. புதுக்கட்சியை தொடங்கினால் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கலாம். அடியேன் பறைவது மெய்யப்பா ஐயப்பா, அடிவேன் பறைவது மெய்யப்பா ஐயப்பா அப்படின்னு சொல்லி ஐயப்பா பத்தி சொல்றாரு. இன்னைக்கு ஒரு கூடுகிற கூட்டத்தின் மூலமாக எந்தவித தத்துவ பின்புலமும் இல்லாமல் அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்பதை நம்ம அன்னைக்கு கண்கூடா பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த கவிஞர்களை போலவே மீராவும் பாவேந்தர் பரம்பரையில் முக்கியமான கவிஞர். அவரோட வழியில் வந்தவர். உங்களுக்கு பாவேந்தரை தன்னோட குருங்காரு, பாரதியாரை தன்னோட தெய்வம் என்கிறார். உங்களுக்கு பாவேந்தர் தான் என்னோட குரு, பாரதியார் என்னோட தெய்வம் அப்படிங்கிறார். குருவின் வழியாகவே நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. பாவேந்தர் தாலாட்டு பாடியிருப்பார். பாவேந்தர் ஆண் குழந்தைக்கு பாடும்போது பாவேந்தர் என்ன பாடுறாருன்னா, மாடுகளை சீர்திருத்தி வண்டியிலே பூட்ட வந்த ஈடற்ற தோளா இளந்தோளா கண்ணுரங்கு, எல்லாம் அவன் செயலை என்று பிறர்களை வெள்ளம் போல அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுள் உமை, கட்டையில் நீர் போகும் மட்டும்
வேற்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிடரின் தோளின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே என் செந்தமிழே கண்ணுரங்க அப்படின்னு சொல்லி பாவேந்தர் ஆண் குழந்தைக்கு தாளாட்டாரு. பெண் குழந்தைக்கு எப்படி தாராட்டாரு? வேண்டாத சாதி இருட்டை வெளுப்பதற்கு தூண்டா விளக்காய் வந்த துளங்கும் பெருமாட்டி, வாயில் எல்லாம் கடவுள் செயல் என்று துளை நடுங்கும் பொல்லாங்கு தீர்த்து புதுமை செய்ய வந்தவளே, வாயில் ஈட்டு தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கை கோயிலென்று காசு தரும் கொள்கை தவிர்த்து சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கையை நாணி நீ உறங்கு நகைத்து நீ கண்ணுறங்க சொல்லி பாவேந்தர் பாடியிருக்காரு. அவர் வழியில வந்த மீரா ஒரு தாலாட்டு பாட்டு பாடுறாரு. இந்த இடத்துல அவர் எப்படி பாடுறாருன்னு பாருங்க. சங்கையில பொன்னி குளிர் நீர் 2 மாதங்கள் என் வயிற்றுக்குள்ளொளிர்ந்து இருந்த ஈர நிலவே எழிலமுதே வாழ்விக்கும் பொன்னி குளிர் நீரே பொற்சுடரே நெஞ்சத்தில் மின்னி திரிகின்ற மின்மினியே என் கண்மணியே, சங்க இலக்கியத்தின் சத்தெல்லாம் சேர்ந்திருக்கும் அங்கம் படைத்திருக்கும் ஆணழகே, நாட்டின் உடைமை பொதுவாங்க உண்மை வளர்க்க மடமையை சாதியை மதவரியை மாய்த்தொழிக்க வந்த அடலரே வள்ளல் வழிவழியே அப்படி சொல்லி பாவேந்தர் வழியில் வந்த தான் கவிஞர் தான் என்பதை நிரூபிக்கும் அதே வேளையில் பாவேந்தர் பகுத்தறிவை மட்டும் பாடிக்கொண்டிருந்த இடத்திலிருந்து சற்று நகர்ந்து பொது உடைமைக்கு வந்திருக்கிறார் மீரா. அந்த இடத்திலிருந்து இடதுசாரி பக்கம் மீரா அடி எடுத்து வைத்திருக்கிறார். அந்த காலகட்ட கவிஞர்களை போகவே இடது முகத்தை காட்டியிருக்கிறார். நிறைய கவிஞர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. நமது வானம்பாடி இயக்கம் முழுவதுமான கவிஞர்கள் இடதுமுகம் திருப்பி பாடிக்கொண்டிருக்க நேரத்தில் அவர்களிடம் இருந்து மீரா எந்த வகையில் வேறுபட்டிருக்கிறார் என்றால் அவருடைய பகடி நையாண்டி கவிதைகளில் பொங்கி வழியும் அவருடைய படை. நண்பர்கள் மத்தியில் மீராவோட கவிதைகளை சொல்லிட்டு இருந்த ரூம்ல வச்சு எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி எழுதிக்கிறா அப்படின்னு சொல்லி. இன்றைய காலகட்டம் மீம்ஸ் காலகட்டம் ஆயிடுச்சு. இன்னைக்கு முழுக்க முழுக்க மீராவின் கவிதைகள் பொருந்தி வருகின்றன இளைஞர்கள் மத்தியில் சொல்வதற்கு. இன்னைக்குள்ள பசங்க ஒரு 10 வரைக்கும் மேல போனாலும் அந்த கவிதை ஒத்துக்கிட மாட்டாங்க. அப்பா எவ்வளவு எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி சரசரன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கடந்து போறாங்க. 4 வரியில 3 வரியில கவிதையை எதிர்பார்க்கிற அந்த பாஸ்ட் விரைவுத்தன்மை இன்னைக்கு வந்திருக்குது. இந்த காலகட்டத்திற்கு மீராவின் ஊசிகள் கவிதை தொகுப்பு முழுக்க முழுக்க பொருந்தி வருகிறது. வறுமையை வெளியேறு அப்படின்னு மீரா தலைப்பு கொடுத்து சொல்றாரு. 8 மாதமா எங்கள் தலைவர் தெருவில் நின்று முழக்கம் செய்தார், வறுமையே வெளியேறு வறுமையே வெளியேறு. நேற்று செட்டியார் வீட்டு திருமண பந்தியில் எதுவும் பேசாது எங்கள் தலைவர் எட்டி உதைத்தார். வறுமை வேக வேகமாக வெளியேறிற்று, பரட்டை தலையும் எலும்பும் தோளும் கிழிந்த கந்தலுமாக. நேற்று வரைக்கும் ரோல் டன்னு வறுமையை வெளியேறு முழக்கமிட்ட அதே தலைவர் தான் மறுநாள் பந்தியில வச்சு வறுமையை வெளியேற்றி விட்டார் அப்படின்னு மீரா அறிவிக்கிறார். என்னன்னா சாப்பிட வந்த ஒரு ஏழையை எட்டி மிதித்து எங்கள் தலைவர் வறுமையை வெளியேற்றி விட்டார் என்று சொல்லி அரசியலை முழுக்க பகடி செய்து வாசகனுக்கு கடத்துகிறாரு. அவர் ஆசிரியர், வீர ஆசிரியர். மாணவருடைய ஒரு மனநிலையை சொல்றாரு பாருங்க. வாத்தியார் மனைவி செத்ததற்காக பள்ளிக்கு விடுமுறை, வாத்தியார் மனைவி செத்ததற்காக பள்ளிக்கு விடுமுறை. மணிப்பயல் அப்பாவியாக கேட்டான், வாத்தியாருக்கு ஒரு கொண்டாட்டி தானா, இன்னும் 4-5 இருந்தால் தொடர்ந்து லீவு கிடைக்குமே. மணிப்பயல் அப்பாவியாக கேட்டான், வாத்தியாருக்கு ஒரு கொண்டாட்டி தானா அப்படின்னு சொல்லி கரண்ட் அப்டேட் மாணவர்கள் என்ன நினைக்கிறான், இந்த மனநிலை இந்த மாதிரி இருக்குது, அதையும் மையப்படுத்தி மீரா பாடியோடு எழுத தெரிந்திருக்கிறது. இன்னொரு கவிதை பாருங்க. வாசலில் வந்து மறந்து நின்று மௌனமாய் திரும்பினால் பூக்காரி. வாசலில் வந்து மறந்து நின்று மௌனமாய் திரும்பினால் பூக்காரி. அவள் கவலை யாரிடம் விற்பது, அவன் கவலை யார் தலையில் வைப்பது. ஏன்னா அந்த வீடு ஆம்பளை மட்டும் வசிக்கிற வீடு. அவன் மறந்து போய் வந்துட்டா. மௌனமாய் திரும்பினால் பூக்காளி, அவள் கவலை யாரிடம் விற்பது. இங்க பொம்பளை வயல யார்கிட்ட வைக்க, அவன் கவலை வாங்கிடலாம் யார் தலையில் வைப்பது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு கவிதை பாருங்க. அதாவது அந்த அன்றாட பாடு மனிதர்களை எவ்வளவுலாம் கொந்தளிச்சு போக வைக்கிறது, நொந்து போக வைக்கிறதுக்கு இந்த கவிதை பாருங்க. வீடு கட்டினேன் சுடுகாட்டுக்கு எதிரில், வீடு கட்டினேன் சுடுகாட்டுக்கு எதிரில், எந்த நேரமும் விடை பெறலாம் எளிதில். இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிவு எடுத்துட்டோம்னா நன்றி வணக்கம்னு அப்படி நடந்து ரோட்டை கடந்து போய் படுத்துக்கிடலாம். வீடு கட்டினேன் சுடுகாட்டுக்கு எதிரில், எந்த நேரமும் விடை பெறலாம் எளிதில் அப்படின்னு சொல்லி அன்றாட பாட அப்படி பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு கவிதை பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர்கள் ஒரு மாய லோகத்தில் வாழ்வாங்க, சமகாலத்துக்கு வரைய மாட்டாங்க, நாட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்கு சொல்லுவாங்க இல்லையா. அதை அவர் கவிதையில் அழகாக சொல்றாரு பாருங்க. காதல் என்ன கத்திரிக்காயா, காதல் என்ன கத்திரிக்காயா, இந்த தொடர்கதையை இரவில் எழுதிய வாணி மணாளன்
பகலில் வாரச்சந்தையில் கத்தரிக்காய் விலை ரூபாயை கேட்டதும் அயர்ந்தார். இவ்வளவு விலையா என கண்களை அகல திறந்தார். சண்டமார்கள் கூட கத்தரிக்காய் விலை அதிகமா இருக்கு ஆச்சரியப்படுதார். இவர் காய்கறிக்காரன் கடுப்பில் கேட்டான், அவ்வளவு மலிவாய் அள்ளிக்கொள்ள கத்தரிக்காய் என்ன காதலா? இவர் காதல் என்ன கத்தரிக்காய் நைட்டு விடி கதையில இருக்கிறாரு. மறுநாள் சந்தைக்கு போனா கத்தரிக்காய் ரேட் அதிகமா இருக்கு. இவர் கோவப்படுதாரு. அப்ப கடைக்காரன் கேட்கான், அவ்வளவு மலிவாய் கிடைக்க கத்தரிக்காய் என்ன காதலா? இல்லாம அப்படி திருப்பி போடுதான். இப்படி எழுதி கொண்டிருந்தாலும் பேச வேண்டிய இடத்தில் மீரா மிக சரியாக பேசியிருக்கிறார். முடியரசன் தலைமையில் நடந்த ஒரு கவியரங்களை அவர் அந்த கவியரங்கை எல்லாரும் மன்னர்களை, தெய்வங்களை, தமிழ் இலக்கியத்தை போற்றி பாடி கவியரங்கை துவங்கி இருக்கிறார்கள். மீரா எப்படி தொடங்குகிறார்னா, அன்பரீர் வணக்கம் வணக்கம். மனிதனை பாடமாட்டேன் என்றே பேரிடம் பிடித்த பிள்ளை புலவன் வழியில் வந்த அடியேன் அல்ல நான் மனிதனை பாடுவேன், மனிதனை பாடுவேன், மனிதனின் வாழ்வு மகத்துவம் பாடுவேன், மனிதனின் வாழ்வு மகத்துவம் பாடுவேன் என்று கம்பீரமாக அறிவித்துவிட்டு மனிதர்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தெல்லாம் அவர் பேச தொடங்கி இருக்கிறார். அந்த நம்ம தத்துவத்தையும் ரொம்ப ராவா வர்ணத்தனமா கொண்டு போகாம அன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு மீம்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் பாருங்க. செல்வந்தர்களை பார்த்து, சுரண்டல்வாதிகளை செல்வந்தரை பார்த்து எழுதியிருக்கிறாரு. செல்வம் படைத்த பெரியரே, செல்வம் படைத்த பெரியோர்களே, உங்களால் தான் பாரியாக முடியவில்லை, உங்களால் தான் பாரியாக முடியவில்லை. நாங்களாவது நக்சல் பாரி ஆகிக் கொள்கிறோமே, நாங்களாவது நக்சல் பாரி ஆகிக் கொள்கிறோமே. ஒரு பாரி நக்சல் பாரி 2 வார்த்தை தான். இதற்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. உங்களுக்கு இந்த கவிதையை படிக்கிற இப்ப இளைஞர்களுக்கு பாரினா யாருன்னு தெரியணும், நக்சல் பாரினா என்னன்னு தெரியணும். அப்ப நோக்கி போகணும். நீங்க பாரியாக இருந்திருந்தால் நாங்களே நக்சல் பாரி ஆகியிருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. இன்னொரு சொல்றாரு, இன்னைக்குள்ள அரசியல் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அந்த கை நல்லா பொருந்தி வரும். ஆட்சி மாற்றத்தால் அமைச்சர் பதவியை இழந்த முன்னாள் அமைச்சர் ஆராவுதன் அன்றிரவு மனைவியை மெல்ல சுரண்டினார். அன்றிரவு மனைவியை மெல்ல சுரண்டினார். சும்மா இருமையா, உம்ம பதவி நேரத்தோட காலியாயிருச்சு என்றால் மனைவி. சும்மா இருமையா, உம்ம பதவி நேற்றோடு காலியாயிருச்சு என்றால் மனைவி. ஏன்னா தினந்தோறும் சுரண்டி பொது சொத்தை சுரண்டி சேர்த்திருக்கிறாரு, நேரத்தோட காலியாச்சு, சும்மா இருமையான்னு சொல்லி மனைவி எச்சரிக்கிறாங்க உங்களுக்கு. இப்படி பகடியாக குரல் கொடுத்த மீரா சில இடங்களில் ஆணைத்தரமாக உறுதியாக சொல்லுகிறாள், இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த அவலங்கள் அநீதிகள் எப்போது தீரும் அப்படின்னா சொல்றாரு. தலைமுறைகள் கடந்து நிற்கும் தத்துவத்தால், சமதர்ம தத்துவத்தால் தான் இந்த அகிலம் பிழைக்கும். எல்லோருக்கும் எல்லாம் என்கிற திட்டத்தில், லட்சிய சட்டத்தில் மட்டுமே இந்த அகிலம் தலைக்கும். ஆம், அகிலம் தலைக்கும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்றாரு. இன்னொரு இடத்துல கம்பீரமா, நான் எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், நான் ஏன் கவிதை பாட வந்திருக்கிறேன் சொல்லி சொல்றாரு. பொண்ணுக்கோ இல்லை புகழுக்கோ பாடவில்லை, என் மனித சாதி எழுச்சிக்கே பாடுகிறேன், என் மனித சாதி எழுச்சிக்கே பாடுகிறேன். கீழ் மேல் என்றின்னும் திருக்கில் உலர்கின்ற வாழ்வாய் கிளிக்கும் ஒரு படைதரத்த பாடுகிறேன். ஊழ்வினையாம் சேற்றில் உள்ளத்தை அடியோட மூழ்க விடும் பேதையரை முன்னேற்ற பாடுகிறேன். இப்ப நமக்கும் மீராவுக்கும் என்ன நம்ம இன்றைக்கு இடதுசாரி கவிதைகளை எழுதி கொண்டிருக்கும் நமக்கும் நாம் மீராவிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ளணும்னா அந்த மரபு கவிதைகள் நாம் பெரும்பாலும் எழுதுவதில்லை. ஆனால் மீரா நீங்கள் புது கவிதை 4 வரியில ரொம்ப இனிமையாக ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டுமானாலும் அவரால் சொல்ல முடிகிறது. மரபு ரீதியாக ஒரு தத்துவத்தை தான் நினைத்ததை கடத்த வேண்டும் என்றாலும் மீராவால் அற்புதமாக கடத்த முடிகிறது. அந்த மரபில் அவர் அவ்வளவு நுட்பமாக பேசியிருக்கிறார். உங்களுக்கு பிறவர்களை சொல்றாரு, ஓரணியில் நின்றாக வேண்டும் இந்த தாரணியில் தொழிலாளர்கள் எல்லோரும், ஆரணியில் வாழ்ந்தால் என்ன, திரு தனியில் வாழ்ந்தால் என்ன, அட்டையென உழைப்புரிஞ்சு முதலாளி என்பார், போரணியில் தீ வைக்க புறப்பட்டால் போதும், பின் பொல்லார்கள் எல்லோரும் பிள்ளைத்தான் தின்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜீவானந்தத்தை பத்தி ஒரு பிரமாதமான கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார். மிக நீண்ட கவிதை. அதை கடைசி பாரா மட்டும் படிக்கிறேன் பாருங்க. தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை, தனக்காக செவ்வாழை செழிப்பதில்லை, தனக்காகவே இயற்கையிலே முகிழ்ந்த ஒன்றும் தலைப்பதில்லை பிழைப்பதில்லை, ஆனால் மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான் என்றார்கள். ஆனால் மனிதன் மற்றும் தனக்காக வாழ்கின்றான் என்றார்கள். அந்த தரையுரையை பொய்க்க வைத்த சான்றோன் எம் ஜீவா.
அந்த தரையுரைத்த பொய்யுரையை பொய்க்க வைத்த சான்றோ என் ஜீவா அப்படின்னு சொல்லி ஜீவாவை பத்தி சொல்றாரு. உங்களுக்கு காதல் பாட்டு எழுதினால் கூட அவரால் இடது தத்துவத்தை தொடாமல் எழுத முடிவதில்லை. அவர் சொல்றாரு பாருங்க, பல நாட்கள் உன் பின்னால் தொடர்ந்து வருகின்றேன், பண்ணையாருக்கு பின்னால் வரும் கூலிக்காரன் போல, சில நாட்கள் உன் கூடவே ஒட்டி வருகிறேன், பாதத்தில் ஒட்டி இருக்கும் செருப்பை போல. எனினும் நீ உன் வீட்டுக்கு நுழையும் போது என்னால் உள்வர முடிவதில்லை. ஏதோ காதலா மட்டும் பார்க்காமல் யாரெல்லாம் காலனி போடலாம், யாரெல்லாம் செருப்பு போடலாம், யார் வீட்டுக்குள் போக வேண்டாம் என்கிற அரசியலையும் சொல்லுகிறாரு. எனினும் நீ உன் வீட்டுக்குள் நுழையும் போது என்னால் பின்தொடர முடியவில்லை, உன் கூட வர முடியவில்லை. வாசலில் நின்றவாறு உன் வீட்டையே பார்க்கிறேன் சொல்றாரு. எல்லையில் நின்றவாறு நாடு கடத்தப்பட்ட ஒரு குடிமகன் தன் நாட்டை ஏக்கத்தோடு பார்ப்பதை போல. உன் வீட்டுக்கு வெளியே நின்று நான் உன் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாரை போல பார்த்துக்கிட்டு இருக்கேன்? எல்லையில் குடி நின்று நாடு கடத்தப்பட்ட ஒரு குடிமகன், ஏதோ தவறுக்காக கடத்தி வச்சிருக்காங்க. நாடு கடத்தப்பட்ட ஒரு குடிமகன் தன் நாட்டையே ஏக்கத்தோடு பார்ப்பதை போல உன் வீட்டையே பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காதல் பாடலை பாடினாலும் சரி, அன்றாட சிக்கல்களை பாடினாலும் சரி, இடது முகத்தை முன்வைக்காமல் மீராவால் பாட முடிந்ததில்லை. அப்படித்தான் பாடியிருக்கிறார். கடைசியாக அவருடைய கவிதை ஒன்று, அவருடைய ஒட்டுமொத்த ஒப்புதல் வாக்குமூலம் என்றே நாம் அந்த கவிதையை எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்றாரு, நாமெல்லாம் யாரு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள நம்ம கேட்க, நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா நாம் இந்த கவிதையை மிக சரியாக, மிக தாராளமாக, கம்பீரமாக சொல்லலாம். சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை வெற்றி போகாத நெடுங்கடல் நாம், நிமிர்ந்து நிற்கும் புதியம் நாம், இமயம் நாம், காலத்தீயில் வேகாத பொசுங்காத தத்துவம் நாம், வெங்கதிர் நாம், திங்கள் நாம், அறிவை மாய்க்கும் ஆகாத பழமையினை அகற்றி பாயும் அழியாத காவேரி நாம், கங்கை நாம் அப்படின்னு ஒரு பாடல தோங்குதாரு. மீரா பாடி வைத்ததை போல காலங்காலம், இன்னும் நீண்ட நெடுங்காலமாக கங்கையைப் போல காவிரியைப் போல வற்றாமல் நாமெல்லாம் தொடர்ந்து இடதுசாரி தத்துவத்தை பாடுவோம். அதற்கு மீரா போன்ற இடதுசாரி முன்னேற்றங்களை நாம் தொடர்ந்து பேச வேண்டும், எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.